எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிற இயற்கையிலிருந்து. இந்த பதிவில் தண்ணியை சுட வச்சு குடிக்கிறதும் இல்லை குளிக்கிறதும் சரியா? ஸோ பார்த்துருவோம். என்னடா இந்த டாபிக் இப்போ பேசுகிறேன்னா, சேம் மழை காலம். பொதுவாக எல்லார் வீடுகளுக்கும் காலையில் என்ன செஞ்சுருவீங்க? குளிக்கும்போது சுடு தண்ணி வச்சு தான் குளிப்பீங்க. இன்னும் நிறைய பேர் குடிக்கும்போது தண்ணியும் சூடாக தான் என்ன செஞ்சுருவீங்க? குடிப்பீங்க. வெந்நீர் தான் குடிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சுடு தண்ணியில் குடித்தா தான் சளி பிடிக்காது அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஸோ இது சரியான விஷயமா? கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பழங்கள் சாப்பிட்றதுங்கிறது ஒரு கழிவு நீக்கம் பயிற்சி தான். ஸோ உயிர் உள்ள பழங்களை சாப்பிடும்போது உடம்புல உள்ள கழிவுகளை என்ன செய்யும்? பழம் வெளியே தள்ளும். அதே நேரத்தில் சமைச்ச செத்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது உடம்புல என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அதுதான் கழிவுகளை உருவாக்கவே செய்யும். ஸோ குற்றவாளி யாரு? சமைச்ச செத்து போன உணவு. காப்பாற்ற வந்தவன் யாரு? பழங்கள். ஸோ இந்த குற்றவாளி உருவாக்குன கழிவை வெளியே தள்ளுறதுக்காக வந்த ஹீரோ தான் யாரு? பழம். ஆனால் மக்கள் தப்பான ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன செஞ்சிடறாங்க? சளி பிடிக்குது, பழங்களை சாப்பிட்டா சளி பிடிக்குது, ஐயோ அம்மான்னு என்ன செஞ்சிடறாங்க? கதறாங்க. மழை காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழையும் சேர்ந்துக்கணும். ஸோ மழை காலத்துலேயும் என்ன செய்கிறது இல்லை, அவங்க மழையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க? குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வெறும் பழங்களை மட்டும் நம்ம டெய்லி சாப்பிட்றதில்ல, எதையும் சாப்பிட்றோம், கூட தண்ணீரையும் நம்ம அருந்துறோம். இந்த தண்ணீரும் உணவு தான். அப்போ தண்ணீருக்கும் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் படைச்சதே இந்த தண்ணீர் தான். இப்போ இந்த உயிருள்ள தண்ணியை நீங்கள் வேக வைக்கும் போதும் கொதிக்க வைக்கும் போதும் என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்காக உயிர் போயிடுது, செத்து போயிடுது. அப்போ இந்த செத்து போன தண்ணியை சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த செத்து போன தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது அது உடம்புல நடக்கிற கழிவு நீக்கத்தை என்ன செஞ்சிடும்? தடை பண்ணிடும். இதே கான்செப்ட் தான் குளிக்கிறதுக்கும். ஸோ செத்து போன தண்ணியை நீங்கள் குளிக்கும் போதும் என்ன நடக்க ஆரம்பிச்சிடும்? கழிவு நீக்கமும் தடைப்பட ஆரம்பிச்சிடும். சிம்பிள் கேஸ், ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உடம்புங்கிற ஒரு மிஷின் உங்ககிட்டயே இருக்குது. நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து கூட நம்புங்க. வீட்டில் ஒரு செம்பு பச்சை தண்ணி வச்சுக்கோங்க. பச்சை தண்ணியை இப்போ குடிச்சு பாருங்கள். இப்போ அதே வேற ஒரு செம்பு பச்சை தண்ணியை எடுத்து நீங்கள் கொதிக்க வச்சு இப்போ நீங்கள் குடிச்சு பாருங்கள். நீங்கள் பச்சை தண்ணியை குடித்த அளவுக்கு உங்களால் சுடுதண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது இல்லையா? ஏன்? என்ன காரணம்? ஏன்னா உங்கள் உடம்பே என்ன செய்கிறது இல்லை, அதை அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது செத்து போச்சு, அதுக்காக உள்ள தள்ளுற அப்படின்னு சொல்லி உடம்பே என்ன செய்யுது? எனக்கு தேவையில்லாத பொருளை எதுடா உள்ள தள்ளுற அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு பேரிகேடு போடுது. ஆனால் நீங்கள் மருந்துங்கிற பேரில் அந்த அறியாமையில் நீங்கள் அதுக்கு துரோகம் செஞ்சு இன்னும் உடம்புக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க? சுடுதண்ணியை உள்ள தள்ள ஆரம்பிக்கிறீங்க. அது உள்ளே போய் டைஜஷன் எல்லாத்தையுமே பாதிக்குது. அதே மாதிரி தான் குளிக்கிறதும். நீங்கள் அடுத்த வாட்டி குளிக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். காலங்காத்தால எந்திரிச்சோடையுமே காலையில் குளிக்கிறது பச்சை தண்ணியில் குளிச்சு பாருங்கள். உடம்பு எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு பாருங்கள். அதே இது சுட வச்சு தண்ணியில் போய் குளிச்சு பாருங்கள். வெளியே வரும்போது எவ்வளோ மெத்தனமாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அதுக்கு உயிர் இருக்குது. உயிர் உள்ள பொருளிலிருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிருச்சு. அதனால உங்கள் பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்குது. செத்து போன தண்ணியில் போய் உங்களுக்கு எங்கே எனர்ஜி கிடைக்கும்? அதனால தான் உங்கள் பாடி என்ன இருக்கு? டல் அடிக்குது. இந்த மாலை போடுறவங்கள பாருங்கள். அவங்களுக்கு எப்பயுமே காலையில் குளிக்கும்போது என்ன செய்யக்கூடாது? பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும், சுடுதண்ணில் குளிக்கக்கூடாது. காரணம் என்ன? ஏன்னா அவங்க பச்சை தண்ணியில் குளிக்கும்போது தான் உடம்புல உள்ள கழிவு நீக்கம் என்ன ஆகும்? வேகமாக நடக்கும். இந்த காரணத்தினால தான் தண்ணியை சுட வச்சு குடிக்கிறதும் சரி, குளிக்கிறதும் சரி, இந்த 2 விஷயமுமே இயற்கைக்கு எதிரான ப்ராசஸ் தான். இப்போ
இப்போ சமையல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, டீன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணியை சூடு பண்ணுறீங்க, சூடு பண்ணி குடிக்கிறீங்க, குளிக்கிறீங்க. இயற்கையில் மற்ற உயிரினங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்றது இல்லை. அப்போ இயற்கையில் வந்து நீங்கள் சமையலுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பச்சை தண்ணியில் தானே குடிக்கணும், பச்சை தண்ணியில் தானே குளிக்கணும். அதே காரணம் தான். ஸோ இந்த பதிவு மூலியமா மக்கள் வந்து குளிர்காலத்திலையும் மழை காலத்திலையும் அதிகமாக செய்யக்கூடிய தவறை பற்றி விவாதித்தோம். பழங்கள் சாப்பிடாம இருக்கிறது, அதாவது மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் பழங்களை சாப்பிடாம இருக்கிறது முதல் தவறு. 2வது தவறு, தண்ணியையும் சுட வச்சு என்ன செஞ்சுறது, தண்ணியை சுட வச்சு குளிக்கிறது, தண்ணியை சுட வச்சு குடிக்கிறது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தப்பு எல்லாமே இந்த மழை காலத்தில் தான் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறதும் இந்த டைம் பீரியடில் தான். ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான விஷயங்களை செஞ்சு அதையும் என்ன செஞ்சுருவாங்க, பேரிகேட் போட்டுருவாங்க. உடம்பையும் ஆரோக்கியமாக்க என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. இந்த பதிவு மூலியமா மழை தண்ணியை இல்லை தண்ணியை வந்து சுட வச்சு குளிக்கிறதும் தப்புங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவை பார்த்துட்டாச்சும் இனிமேல் தண்ணியை சுட வைக்காமல் பச்சை தண்ணிலே குளிங்க, பச்சை தண்ணிலே குடிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யுங்க, அதே தான் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அவங்களுக்கு வந்து பச்சை தண்ணி குளிக்க வச்சா சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் சுடுதண்ணியை போட்டு சுடுதண்ணியவே குடின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, புஷ் பண்ணாதீங்க. பிள்ளைங்க சுடுதண்ணியை குடித்தா துப்பிடும். ஸோ இந்த பதிவை சார்ந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் அடுத்த இயற்கை சார்ந்த விஷயங்களில் அடுத்தது பதிவுகள் மூலிமா நிறைய விவாதிப்போம். பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.